ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? வாங்க எங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் ரோஸ் செடி பாருங்கள். ரோஸ் வந்து 2 ரோஸ் நல்லா பூத்துருக்குதுங்க. கலர் வந்து சூப்பராக இருக்கும். அது போக வந்து ஜாதி முல்லை செடியும் வச்சுருக்கோம். ஜாதி முல்லை செடியில் வந்து நிறைய பூ பூத்துருக்குங்க. அது வந்து நல்லா பொறிச்சு கட்டி ரோஸோடு கலந்து வச்சோம்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். இத்தனை பூ பொறிச்சிருக்காங்க. ரோஸ் வந்து ஒரு ரோஸ் வச்சு அதை வந்து நான் நூல் போட்டு நல்லா கட்டி நெருக்கமாக கட்டி வச்சுருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இது வந்து வச்சுட்டு போனால் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா சூப்பராக இருக்குங்க. அது போக எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடி வந்து 4-5 செடி வச்சுருந்தாங்க. 4-5 செடி வந்து 2-3 டைம் வந்து விட்டு அது வந்து காஞ்சிருச்சுங்க. அதனால் அது கட் பண்ணி விட்டுட்டேன் 2வது இதுக்காக. இப்போ வந்து இன்னொரு செடி வந்து புதுசாக வந்திருக்குங்க. அந்த செடியில் வந்து ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது. அந்த செடியில் எவ்வளோ கத்திரிக்காய் விட்டுருக்குன்னு பாருங்கள். என் பையன் வந்து பொறிச்சிருக்காங்க. இது வந்து நல்லா பெரிய பெரிய குண்டு கத்திரிக்காயாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா மாவு மாதிரி இருக்குங்க. ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு போட்டாலும் நல்லா இருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி செடி வச்சுருந்தேன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மாலை கட்டுறதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. துண்டாமல்லி பூவும் அது மஞ்சள் ஆரஞ்சு கலர் 2 கலர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மாலை கட்டினாங்க. பக்கத்தில் ஏதோ கோயிலுக்கு கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அதுக்கும் போய் நான் மாலை கட்டிகிட்டு இருந்தேங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் நான் இந்த வீடியோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை வந்து செஞ்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு செடி தாங்க எவ்வளோ கத்திரிக்காய் விட்டுருக்குன்னு பாருங்கள். அடியிலெல்லாம் விட்ருக்குங்க. நாங்கள் வந்து இதுக்கு இந்த மாட்டோட சாணம் மட்டும்தான் போடுறோங்க. அப்புறம் தண்ணி வந்து கரெக்டாக இது பண்ணுவோம். மற்றபடி எந்த உரமும் போடுறதில்ல. ஹெல்த்தியான காய்கறிங்க. வெண்டைக்காய் செடியும் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேங்க. அது வந்து இப்போது வாடிருச்சு. அது போக புதினா செடி எல்லாமே வச்சுருக்கோங்க. புதினாவும் அடிக்கடி நாங்கள் செய்வோம். நீங்களும் இது மாதிரி செய்வீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாலை கட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாலை கட்டி அவங்க கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு மாலை தாங்க. ஆனால் அந்த மூட்டை நிறையா வந்து எல்லாமே கோர்த்து அதை எடுக்க முடியல. அப்புறம் எங்கள் பாப்பா பானிபூரி கேட்டான்னு வாங்கி சாப்பிட்டேங்க.